ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 டிஃபால்ட்டில் ஈஸி மோடில் கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் எஸ்கேப்பு ஷவர் எஸ்கேப் பண்ணியிருப்போம். பார்க்கலைன்னா நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துட்டு வந்துருங்க. நமக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா கிராணி வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் பார்ட்டு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இப்போ இன்ஜின் பார்ட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார் இருக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் பேனட்டை ஓப்பன் பண்ணி இன்ஜின் பார்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்ஜின் பார்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் 6 நெட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. வெப்பன் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பன் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கிராஷ் பவை எடுத்துக்கலாம். அந்த கிராஷ் பவை வச்சு தான் பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா மட்டை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே வந்தாச்சு. இப்போது கிராஷ் பவை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கிராஷ் பவை வச்சு பார்த்தீங்கன்னா சவுண்டை ஏற்படுத்தலாம். ஏன்னா சவுண்டு கேட்டால் பார்த்தீங்கன்னா கிராணி அந்த இடத்துக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டை ஏற்படுத்தினால கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கோம். கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துடும். கிட்ட வந்தோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியாச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துரும். 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிராணியோட தொந்தரவு இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நம்ம என்னென்ன பொருளை தொலைவி கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புக்கு கிடச்சிருக்குது. இந்த புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். கிராணியை ரிலீஸ் பண்ணோம்னா நமக்கு ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸ்பைடர் கீ கிடைக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா மற்ற ட்ராவில் வேறு ஏதாவது பொருள் இருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷாட்கன்னோட பீஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லைன்னா ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஷாட்கன்னை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவில் ஒரு ட்ராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிருக்குது. ப்ளே ஹவுஸ் கீ பார்த்தீங்கன்னா எப்போயாவது தான் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா இருக்குது, ஆனால் அது எம்டியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராணி கிச்சனில் ஏதாவது பொருள் வச்சுருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீல் கிராங் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது, எம்டியாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இதுலேயும் ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாட்கன்னோட 2வது பீஸ் கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காக்காய்க்கு தேவையான சாப்பாடு இருக்குது. ஓ மை காட், கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. எப்படியோ கிராணியை ஏமாற்றிட்டு ஷாட்கன்னை கொண்டாந்து வச்சாச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது ஷாட்கன் பீஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. 2வது ஷாட்கன் பீஸையும் பார்த்தீங்கன்னா கொண்டாந்து வச்சிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு ஷாட்கன் பீஸ் கிடச்சா போதும். ஷாட்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். அந்த ஒரு ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. 3வது ஷாட்கன் பீஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சாச்சு. இப்போ ஷாட்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. கிராணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வலையை பார்த்தீங்கன்னா விரிக்க போகிறோம். கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு கிராஷ் பவ் இருக்குது. கிராஷ் பவ் வச்சு ஷூட் பண்ணிடலாம். கிராஷ் பவ் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியாச்சு. கிராணி பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா தொல்லை பண்ணாது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராஷ் பவை எடுத்து பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே போட்டு நம்ம ஷாட்கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஷாட்கன்னை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டோர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு லாக் ஆகிருக்கும். அதை சுட்டு தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா குறி வச்சு சுடணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா குறி வச்சு சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்ட்ராப்பும் நமக்கு ஹேமரும் இருக்குது. ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஹேமரை பார்த்தீங்கன்னா நம்ம டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்ட்ராப்பை எடுத்துகிட்டு வந்துடலாம். கிராணி தான் ட்ராப் வைக்கணும்னு இல்லை, நம்மளும் பார்த்தீங்கன்னா ட்ராப் வைக்கலாம். இப்போ இந்த சத்தத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா கிராணி வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எதுக்கும் பார்த்தீங்கன்னா சேஃபாக டனலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கலாம். ஓ மை காடு, தெரியாதனமாக நம்ம இந்த ஃப்ரீ ஸ்ட்ராப்பில் மாட்டோம்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம்.
ஹேமரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 பலகை இருக்குது. 3 பலகையும் பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பலகையை ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல இந்த பலகை பார்த்தீங்கன்னா உடைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ ஹேமரை வச்சு பார்த்தீங்கன்னா நடு சென்டராக இருக்கிற பலகையை பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவிலையும் ஏதாவது பொருள் இருக்குதான்னு செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கீ பார்த்தீங்கன்னா தேவை. ஏன்னா நம்ம பண்ண போகிறது கார் எஸ்கேப்பு. கீ இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கார் கீ எடுத்தாச்சு. அது பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேமரா இருக்குது. கேமராவை பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. உள்ளுக்க பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் இருக்குது. இன்ஜின் நெட்டை டைட் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேனர் தேவை. ஹேமரை தூக்கி கீழே போட்டு நம்ம போய் பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் பார்த்தோம். ஷாட்கன் செய்கிற இடத்துலையே பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா எடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி கீழே ட்ராப் பண்ண கார் கீ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா காரோட டிக்கியை ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்க வாட்டர் மெலான் இருக்குது. இப்போ இந்த வாட்டர் மெலானை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலானை கட் பண்ணி உள்ளுக்க நமக்கு என்ன பொருள் கிடைக்குதுங்கிறத செக் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கு கிடச்சிருக்குது. ஸ்பார்க் பிளக்கு பார்த்தீங்கன்னா காருக்கு யூஸ் ஆகிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா செயின் கட்டரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. செயின் கட்டரை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி ஆகணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேனர் எடுத்தாச்சு. அந்த ஒயரை கட் பண்ணுறது மூலிமா சுற்றிக்கிட்டு இருக்கிற ஃபேன் பார்த்தீங்கன்னா நின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 6 நெட்டு இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 2 நெட்டை டைட்டு வச்சாச்சு. 3வது நெட்டையும் பார்த்தீங்கன்னா டைட்டு வச்சாச்சு. 4வதையும் டைட்டு வச்சாச்சு. 5வது நெட்டையும் டைட்டு வச்சாச்சு. கடைசி நெட்டு 6வது நெட்டையும் பார்த்தீங்கன்னா டைட்டு வச்சாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா பேட்ரி தேவை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராணியை பார்த்தீங்கன்னா சுட்டுறலாம். பார்த்தீங்கன்னா சுடுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ட்ராப்பில் மாட்டிருச்சு. ஓ மை காட்! பார்த்தீங்கன்னா பீஸாக விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கிராணி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. அதை கீழே தள்ளுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற கிராஷ் பவை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ டிரைவர் பாக்ஸில் குறி வச்சு சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும். கரெக்டாக சுட்டனால கீழே விழுந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த ஸ்க்ரூ டிரைவரை பார்த்தீங்கன்னா வச்சு இந்த இடத்துல ஒரு லாக் இருக்கும். இந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் தேவை. ஏன்னா கிராணி 2 ஸ்க்ரூவை போட்டு பார்த்தீங்கன்னா முறுக்கி வச்சுருக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா பேடு லாக்கு கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. பேட் லாக் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஷட்டர் இருக்குது. இந்த ஷட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி ஆகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா பேட் லாக் கீ தேவை. மேலே பார்த்தீங்கன்னா பேட் லாக் கீயோட யூஸ் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூயல் தேவை. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருச்சு. இப்போ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா காரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா போகிற வழியில் எதுவுமே இருக்காது. பொட்டல் காடாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால் கார் இடையில நின்று போனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கியை க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஓ மை காட்! கிராணி பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. கிராணியை எப்படியோ ஏமாற்றிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இறங்கியாச்சு. வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கார் பேட்ரி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா அது டனலுக்குள்ளே தான் இருக்கும். டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்ரி நமக்கு கிடச்சிருச்சு. பேட்ரியை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இப்போ பேட்ரியை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கார் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஓ மை காட்! எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் பேட்டரியை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக காரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். காரில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கார் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கார் கீ வரும்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா காரோட டிக்கி ஓப்பன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கார் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். கார் கீ பார்த்தீங்கன்னா காருக்கு அடியில் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ கார் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணி எஸ்கேப் ஆயிடலாம். இந்த ரெட் கலர் பட்டனை ப்ளஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிவேர்ஸில் வர சொல்லி கேட்குறாங்க. இப்போ ரிவேர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துடலாம். ஓ மை காடு! பார்த்தீங்கன்னா கிராணி பின்னாடி இருந்ததே தெரியல. நம்ம காருக்குள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா கிராணி எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா உருட்டுக்கிட்டே வச்சு அடித்து டே 2க்கு அனுப்பி விட்டுருச்சு.
இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 நாள் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா சாவியை எடுத்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புறது தான். அதுக்கு முன்னாடி கிராணியை பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு தள்ளிட்டு போயிடலாம். இன்ப அதிர்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா கிராணி உறைஞ்சி போயிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரீசர் ட்ராப்பை பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுருந்தோம். பழையபடி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீசர் ட்ராப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டை கேட்டு ஸ்பீடாக வரும். இன்ப அதிர்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா உறைஞ்சி போயிடும் கிராணி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்குது. ஓ மை காட்! இன்ப அதிர்ச்சியிலேயே பார்த்தீங்கன்னா கிராணி உறைஞ்சி பீஸாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பொறுக்கி தான் எடுக்கணும் போல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி ரொம்பவே உருண்டுக்கிட்டே வருது. இப்போ கார் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கார் கீ எங்கே இருக்குது? கார் கீ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மின்னிக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கார் கீயை எடுத்தாச்சு. இப்போ காரை எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதான். பழையபடி காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி போய் ஒரே இடி, பேனட் தனியாக போய் விழுந்துருச்சு. போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காரோட ஸ்பேர் ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா கழண்டுக்கிட்டு விழுவாமல் இருந்தால் சேர்த்தான். பழையபடி இடிச்சாச்சு. ஓ மை காட்! ஒரு வழியாக செவுத்தை இடித்து பார்த்தீங்கன்னா காரை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயாச்சு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.